இல்ல அதேதான். இந்த பக்கம் நேத்து என்டிஏக்குள்ள இவர் வந்து போய் சேர்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர் இருந்த வைத்திலிங்கம், அறிவாலயம் போய் திமுகவுல இணைகிறாரு. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஓபிஎஸ்ஸ நம்பி தவறான அரசியல் பண்ணிட்டதா கூட அவர் வந்து நேத்து வருத்தப்பட்டு பேசினதையும் பார்த்திருந்தோம். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரை அதிமுக வரவேற்றது. அது அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஓபிஎஸ் உடன் தான் வருவேன் என்று சொன்ன காரணத்தினால அவர் இணைக்கப்படலை. ஓபிஎஸும் இப்ப இன்றைக்கு ஓபிஎஸ் தனிச்சு விட்டுட்டு தானே வைத்திலிங்கம் திமுக போயிருக்கு. அப்ப இதே மாதிரி அதிமுக சேர்ந்திருக்கலாமே. அது ஒருவேளை ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் ஓபிஎஸ் விட்டுட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே. அப்படி பார்த்து நான் ஓபிஎஸ் இல்லாம வரமாட்டேன்னு அன்னைக்கு சொன்ன வைத்திலிங்கம் இப்ப எப்படி ஓபிஎஸ் இல்லாம திமுகவுக்கு போனாரு? அப்ப ஓபிஎஸ் பின்னாடி போக போறாரா? ஏதேனும் ஒரு ஒப்பந்தம்? இல்ல அது அந்த மாதிரியும் சில பேச்சுகள் அது மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஓபிஎஸ்க்கும் வைத்திலிங்கத்துக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா திமுக சேர்ற பொழுது அதிமுகவுக்கு அழைக்கிற பொழுது நான் ஓபிஎஸ் எல்லாம் வரலைங்கிறாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லாம அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. அப்ப பின்னாடி போறாரா ஓபிஎஸ்?